கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் மீது புதிய வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்த நிலையில் தற்பொழுது அந்த திட்டத்தை அவர் கைவிடுவதாக அறிவித்துள்ளார். கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது 10% மேலதிக வரியை விதிப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன்படி டென்மார்க், ஸ்வீடன், பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் உள்ளிட்ட 8 நாடுகள் மீது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த மேலதிக வரி விதிக்கப்படும் என டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மீது பொருளாதார தடைகளை விதிப்பது தொடர்பில் ஆலோசித்து வருகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மீது விதிக்கப்பட்ட 10% மேலதிக வரி திட்டத்தை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அத்துடன் கிரீன்லாந்தை அமெரிக்காவால் மட்டுமே பாதுகாக்க முடியும் என்றும் வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது என்றும் கூறினார். கிரீன்லாந்தை பாதுகாத்து அதை டென்மார்க்கிடம் வழங்கியதாகவும் இது தாங்கள் செய்த முட்டாள்தனம் என்றும் தெரிவித்தார். தற்பொழுது கிரீன்லாந்து மக்கள் தங்களுக்கு நன்றி உணர்வுடன் இல்லை என்றும் கிரீன்லாந்துக்கு எதிராக படைபலத்தை பயன்படுத்த மாட்டேன் என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதிகள் கடந்த 2 நூற்றாண்டாக கிரீன்லாந்தை வாங்க முயன்று வருகின்றனர். இவ்வாறு பனியால் சூழப்பட்ட இந்த மாபெரும் நிலப்பரப்பை தங்களால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார்.